எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். அவர்கிட்ட இப்போ கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா, அவங்க விளக்கம் கொடுத்தா போதுமா, இதுக்கு இவ்வளோவாமா அதுக்கு அவ்வளோவாமா அப்படின்னு தான் இருக்கான். அதனால் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு இவர் கேட்க போகிறாராம். ஒன்றும் இல்லை, சாண்ட்ராவை எழுப்பி எங்கம்மா உங்கள் பிள்ளைய பற்றி பாடினாங்க அப்படின்னு இவர் கேட்பார். இல்லை சார், அவங்க ரைம்ஸு பாப்பாலாம் பாடினாங்க சார், எனக்கு அப்படி தோணிடுச்சு சார் அப்படின்னு ரொம்ப மெதுவாக மூஞ்சியை பாவமாக வச்சுட்டு சாண்ட்ரா சொல்லும். அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கம்மா, உங்கள் பாப்பாவை இழுத்து பாடி அவங்களுக்கு என்னம்மா ஆக போகுது, நீங்கள் தான்மா ஓவராக யோசிக்கிறீங்க, அப்படி யோசிக்காதீங்கம்மா, எல்லோரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்ல போகிறாரு. இது முதல் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் நடந்து முடியும். இதுக்கப்புறம் இதை மறக்க வைக்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துருவார், விக்ரம் டாபிக் எடுத்துருவார். இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக அதில் போயிடும், சாண்ட்ரா பிரச்சனையை மறந்தே போயிடுவோம். இதுதான் நடக்க போகுது. இந்த சனிக்கிழமை ப்ரோமோ போடும்போது பின்னாடி ஒரு இது போடுவாங்கள்ல மக்களை, வழக்கமாக என்ன நடந்ததுன்னு பார்த்திங்களா? இந்த ப்ரோமோவில் அதை கூட காணும். ஏன்னா போட்டால் சாண்ட்ரா மூஞ்சியை போடணும், சேண்ட்ராவை காப்பாற்றணும்ல. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும், எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சாண்ட்ராவை காப்பாற்றணும், அதுதான் என்னோடய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு தான் விஜேஎஸ் வருவார். அது இந்த வாரம் ஃபுல்லாக இந்த அம்மா தான் கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்கு. சேனல் வந்து விஜேஎஸ்க்கு ஆப்பு வச்ச மாதிரி தான் இருக்குது இந்த வாரம் நடந்ததெல்லாம் பார்த்தா. வந்து ஒரு முட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து பேசி இதை அப்படியே மறக்க வச்சுட்டு போயிடுவார். பார்வதி சம்பவத்தில் பண்ணார் இல்லையா, அதே தான். அது கூட அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்வதி அடித்தப்போ கொஞ்சம் ஓவராக அடித்தார், உங்கள் மண்டைக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது, இவங்ககிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஈக்குவல் தப்பான ஒரு விஷயத்தை எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா ப்ரொமோலையே தெரியுது, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்டிருக்காரு தலைவர். ஃபயர் இருக்க போகிறதில்ல, ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஃபயரை வேறு ஒரு விஷயத்தில் காட்டுவார், நம்ம அதில் பார்க்கலாம். மொக்கையாக தாங்க இருக்க போது வீக்கெண்ட் எபிசோடு. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிக்கோங்க எல்லாரும் ஒரு மொக்க எபிசோட் பார்க்க. அடுத்த ப்ரோமோவில் வரேன். நன்றி.